கான்பிடென்ட்டா ஜெபம் பண்ண முடியும். அதெல்லாம் வாலிப வயசுல இருக்கிறவங்களெல்லாம் கர்த்தரோட எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணும். அன்பு நல்ல தகப்பனே, ஆண்டவரை பிறந்த நாளை கொண்டாட போகிற அன்பு பிள்ளைகளுக்கான ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தரை நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. அந்த குழந்தைகள் மீது கரம் இருக்கட்டும். கடந்த நாட்களில் வந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள் ஆண்டவரே அப்ப அந்த பிள்ளைகளை தொடராதபடி புதிய வருஷத்துல புதிய நாட்கள்ல நல்ல ஆசீர்வாத அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அனுகிரகம் பண்ணுங்க ராஜா. உடைய இறக்கம் தாங்கி நடத்த நாளைக்கு நடப்போம். எலெக்ஷன் ஜெபம் ஆண்டவரே, உடைய வல்லமையுள்ளக்காரர் உங்களுக்கு பிரியமான முதலமைச்சரை கொண்டு வரணும். எந்த பிரச்சனை இல்லாம எல்லாம் நல்லபடியா நடக்க உதவி செய்யுங்க ராஜா. இந்த வல்லமையுள்ளக்காரர் தாங்கி நடத்தட்டும். ஆண்டவர் வேலைகளுடைய வார்த்தை மூலங்களோடு பேசுவீராக ராஜா. ஆண்டவருடைய வார்த்தை எல்லா கோடி மடங்கு ரொம்ப முக்கியமானது. நீர் எங்களை ஆண்டவர் நீர் எங்களோடு பேசணும், நடக்க உதவி செய்யும். இயேசுவின் பெயரால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் படிக்க தெரிஞ்சவங்க கொஞ்சம் அப்படியே விட்டுருங்க. லூக்கா நீங்க எடுக்கணும் கூட அவசியம் இல்ல, ஒழுங்கு படிக்கிறத கவனிச்சீங்கன்னா போதும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கேள்வி கேட்பேன், பதில் சொல்றவங்களுக்கு இந்த சாக்லேட், ரைட்டா? எல்லாம் கவனிக்கலாமா? லூக்கா 13வது அதிகாரம் 10ல இருந்து 13 வரைக்கும் வாசிக்கிறேன். லூக்கா 13வது அதிகாரம் 10ல இருந்து 13 வரைக்கும். ஒரு ஓய்வு நாளில் இயேசு ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூலியாய் இருந்தால் இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. கேட்கலாமா கேள்வி? கேட்கலாமா? கவனிச்சீங்களா? சொல்லிமா. லூக்கா 13வது நான் பிரிண்ட் கொடுத்துட்டேன். அது இல்லைன்னா பரவாயில்ல, படிக்கிறத கவனிச்சிங்கனாலும் பரவாயில்ல. லூக்கா 13வது அதிகாரம் 10ல இருந்து 13. கேட்கலாமா கேள்வி? ஏசப்பா சர்ச்சில் இப்ப பண்ணார்ல, என்ன பண்ணாரு? பார்த்து சொல்லக்கூடாது. ஜெபம் பண்ணாரா? இப்போ வேற இல்ல, வேற தப்பா இருந்தா பரவாயில்ல, தப்பா சொல்ல. சர்ச்சில் ஒன்று பண்ணார்ல, சர்ச்சில் என்ன பண்ணார் ஏசப்பா? நான் இப்ப படிச்ச வாசகத்துல இருந்து சரி நம்ம படிச்சலாமா? அதாவது இல்ல இல்ல நான் தான் அப்ப படிக்கும் கவனிக்கணும்ல. நான் படிக்குமா? ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். என்ன பண்ணாரு? இப்போ என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணாரா? போதகம் பண்ணி கொண்டிருந்தார். போதகம். ஏசப்பா சர்ச்சில் பிரசங்கம் பண்ணல, போதகம் பண்ணார். இங்கிலீஷ் பைபிள்ல டீச்சிங் போட்டிருக்கு. Jesus did not preach the word of God, Jesus teach the word of God. ஏசப்பா பைபிள்ல போதகம் பண்ணாராம், பிரசங்கம் பண்ணல. What is the difference between பிரசங்கம் போதகம்? போதகம்னா என்ன, பிரசங்கம்னா என்ன? தியானம் பண்றதா? சரி, வேற இப்ப பிரசங்கம் என்ன? பிரசங்கம் பண்றது சொல்றது. போதகம் பண்றதுன்னா நம்ம யோசிக்கிறது, இந்த வார்த்தைக்குள்ள என்னன்னு நம்ம பைபிள் வச்சு போதகம் பண்றாரு. போதகரேன்னு போதகம் பண்றது என்னன்னா, பிரசங்கம்னா இப்ப நீங்க டிவில பிரசங்கம் கேக்குறீங்கன்னு வச்சுங்களேன், டிவி பாஸ்டர்ஸ் யாரோ பண்றாங்க, அவங்க மட்டும் தான் பேசிட்டு இருப்பாங்க. நீங்க எதுவும் திரும்பி பேச முடியாது, கேட்க முடியாது. ஒன் வே தான், ஒருத்தர் மட்டும் தான் பேசிட்டே இருப்பாங்க. அது பிரசங்கம். போதகம்னா டீச்சிங்னா, ஸ்கூல்ல டீச்சர் சொல்லி கொடுப்பாங்களா, டீச்சர் என்ன பண்ணுவாங்க? சொல்லி கொடுப்பாங்க. இது ஒரு கணக்கு போடும்போது திடீர்னு கேட்பாங்க, ஜானே இங்க இதுக்கப்புறம் என்ன வரும் கேட்பாங்க. அவங்க எழுதிட்டே கேட்பாங்க. அப்போ ஒரு பதில் சொல்லணும், கணக்கு கேட்பாங்க. ஒரு போடும்போதே பதில் சொல்லணும். போதகம்னா வெறும் பிரசங்கம், நான் பேசிட்டே போவேன், நீ பாட்டு கேட்டா கேளு, கேட்காம போ, அது இல்ல. போதகம்னா ரெண்டு பேரும் பேசுறது. சில நேரத்துல நான் கேட்பேன், சில கேள்விலாம் கேட்கும் போது சில சொன்னாங்க, அதை கேக்குறீங்க நீங்க வாங்க ஏதோ சொல்லிட்டு போங்க, சும்மா எங்களை ஏன் கேட்டேன்னு. ஏசப்பா போதகம் தான் பண்ணாரு. நடுவில் கேள்வி கேட்பார், ஏதோ சந்தேகம் தான் கேட்பார், சந்தேகம் தான் கேட்பாங்களா எதிர்பார்ப்பார். இப்போ பிரசங்கன்னா மலை மேல உட்காந்துருவேன், நான் பாட்டு பேசுவேன், ஒருத்தரும் வாயை தொடரக்கூடாது, காதுல கேட்டுட்டு வீட்டுக்கு ஓடி போயிடு அது. ஆனா போதகம்னா ரெண்டு பேரும் பேசணும். இப்ப ஏசப்பா சர்ச்சில் போதகம் பண்ணினா, இஸ் நாட் ப்ரீச், இஸ் டீச். ஏசப்பா டீச் பண்ணாருன்னா அப்ப அங்க இருக்கிறவங்க என்ன பண்ணிருப்பாங்க? சந்தேகம் கேட்டிருப்பாங்க. ஏசப்பா இதுக்கு நான் என்ன சொன்னேன்னு கேட்டிருப்பாரு. அப்ப ரெண்டு பேரும் பேசியிருப்பாங்க. அப்ப இதத்தான் ஆண்டவர் வாழ்க்கையில எதிர்பார்ப்பார். ஹல்லேலூயா. அவரோட வார்த்தை நமக்கு டீச் பண்ணணும், நமக்கு கற்றுக் கொடுக்கணும். We should not read the Bible, we learn the Bible. பைபிளை நம்ம ஒரு நாள் படிக்கவே கூடாது. ஆஹா, நீங்க நல்ல வார்த்தை சொல்லிக்கிறாங்க. பைபிளை படிக்க கூடாது, கற்றுக்கொள்ளணும்.
நான் இன்னைக்கு ஒரு 10 அதிகாரம் நான் படிச்சிருவேன், இன்னைக்கு நான் ஒரு அதிகாரம் படிச்சு முடிக்கணும், கொஞ்சம் படிக்கிறோம், ஏதாவது ஒரு வார்த்தை ஸ்டாப், நாங்க நிறுத்தி மாதிரிங்க அப்படி சொல்லப்பட்டிருக்கு, எதுக்கு சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் நமக்கு நல்லா சொல்லி கொடுப்பார். ஹல்லேலூயா. இல்லை நீ நான் ஒரு நாள் ஃபுல்லா இன்னைக்கு ஒரு அதிகாரத்தை நான் முடிச்சாகணும் அப்படின்னு நம்ம ஓடுறதுல இல்ல. அந்த பைபிளை படிக்க நம்ம வந்து பைபிளை வாசிக்க கூடாது, அதை என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ளணும். இது ஏன் இதுக்கு சொல்லப்பட்டிருக்கு, ஏன் இது நடத்தப்பட்டிருக்கு, ஏன் இப்படி எழுதிருக்கு. ஆண்டவர் அதைத்தான் சபையில பண்ணார். ஸ்மித் விக்கிள்ஸ்வொர்த் என்கிற ஒரு தேவ மனுஷன் இருந்தார். அவர் வாழ்க்கை முழுவதும் அவர் கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேல செத்து போனதை உயிரோட எழுப்பியிருக்கிறார். ஸ்மித் விக்கிள்ஸ்வொர்த். அவர் காரணம், அவரோட சீக்ரெட் என்னன்னா, அவர் வாழ்நாள் முழுவதும் படிச்ச ஒரே புக் பைபிள். அவர் பாக்கெட்ல எப்போ ஒரு பைபிள் இருந்துட்டே இருக்குமா, எப்போ போனா டைம் கிடைக்குதோ எடுத்து அதை வாசிப்பாரு. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவார், ஆண்டவருக்கு என்ன விளக்கம். அப்போ அவர் தன்னை முழுவதும் பைபிள்லயே செலவிட்டதுனால கர்த்தரோட அபிஷேகத்தில் நிரப்பி இருந்தார். அவரை கொண்டு அநேக மரித்து போன உயிரோட எழுப்பும்படி செய்திருந்தார். அப்ப ஆண்டவர் கிட்ட நீங்களும் நானும் ஆண்டவர் வசனத்தை வெறும் பிரசனத்தை கேட்டு போறவங்களா இல்ல, அவர் வசனத்தை படிக்கிறவங்களா, அதை கற்றுக்கொள்ளுகிறவர்களா நாம் இருக்கணும். லூக்கா 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் வாசிக்கிறேன். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றால். மரியாள் ஏசப்பா ஒரு ஊருக்கு போறாரு. மார்த்தா அவங்க அக்கா தான் என்ன பண்றாங்க, வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு அந்த அம்மா ஏசப்பாவுக்கு சாப்பாடு செய்யறதுதான் பிஸியா இருக்கிறாங்க. நான் அதை என்ன பண்ணிருமா, எவ்வளவோ கஷ்டப்பட்டு தொண்டைக்கிட்டே கத்திட்டு வரேன், எனக்காக ஒரு அம்மா சமையல் பண்றாங்களே, கர்த்தரோட ஆசீர்வதிப்பாருமான்னு சொல்லி என்ன மாதிரி பாசம் சொல்லியிருப்பாங்க. ஆனா ஏசப்பா என்ன மாதிரி ஒரு நல்லவர். அவங்க தங்கச்சி ஏசப்பாவுடைய பாதத்துல உட்கார்ந்து அவர் பேசுற வசனத்தை கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த 2 பேருமே ஆண்டவர் வசனம், ஏசப்பா பிரசங்கம் பண்றாங்க, ஒரு அம்மா வேலை செஞ்சுட்டே கேட்கிறாங்க, இன்னொருத்தவங்க கால் கிட்ட உட்கார்ந்து கேட்கிறாங்க. ஆண்டவர் வேலை செஞ்சுட்டே வசனத்தை கேட்கிறாங்களா, அவங்கள பாராட்டவே இல்லை, கீழே உட்கார்ந்து கவனிக்கிறாங்க. அவங்க தான் என்ன பண்ணிருப்பாங்க, ஏதோ சந்தைக்கு என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. அந்த பண்ண பண்ணீங்க நான் சொல்லுங்க ஆண்டவர், நான் பாதம் தேய்ச்சிக்கினே காலில் கேட்டுட்டு இருக்கிறேன், இல்ல அப்படிதான் நான் சமையல் பண்ணிட்டே கேட்டுட்டு இருக்கிறேன். ஆண்டவர் அந்த அம்மாவை இல்ல, பாதத்துல உட்கார்ந்து கேட்டு ஏதோ சந்தைக்கிட்ட உடனே கேட்டு, ஆண்டவர் இதுக்கு என்ன அர்த்தம், இப்படி சொன்னீங்களே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு 2 பேரும் பேசினாங்க பாருங்க. அவங்களதான் கர்த்தர் ஆசீர்வதிச்சார், அவங்களதான் பாராட்டினார். அப்ப நீங்களும் நானும் ஆண்டவர் கிட்ட பேசி ஆண்டவர்கிட்ட சந்தேகங்களை கேட்டு வெறும் பிரசன்னத்தை கேட்டு போறாங்க இருக்க கூடாது. அவருடைய போதகத்தை அவருடைய கற்றுக்கொள்ளாய் நீங்களும் நானும் இருக்கணும். ஹல்லேலூயா. அவரை கற்றுக்கொள்ளும் போது அவர் நம்மை நடத்துவார், அவர் நம்மை பாதுகாப்பார். 2வது இந்த வசனம் இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுச்சு, அந்த 18 வருஷமா கூலியா இருந்தவங்களுக்கு ஆத்ம சுகத்தை முதலாவது கொண்டு வந்து. இந்த அம்மா பிசாசு 18 வருஷம் குடிச்சு வச்சுட்டு இருக்கிறான், உடம்பு அவங்களால நிமிர முடியல, கூலியா இருக்கிறாங்க. ஆனா இந்த அம்மா பிசாசு நம்ம மேல ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னா நம்மளா வழி கொடுக்காம பிசாசு ஒண்ணு தொட முடியாது. இல்ல யோபுவை போய் அழிக்கிறதுக்கு முன்னாடி அவனை சுத்தி கர்த்தர் வேலி அடிச்சு வச்சிருக்கிறார் சொல்லி அவனை தொட முடியல. அப்ப நம்மளா ஒரு வழி கொடுக்காம பிசாசுல வர முடியும். அப்ப இந்த அம்மா ஏதோ ஒரு குறும்ப வேலை பண்ணிடுறாங்க, ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க, என்ன ஏதெல்லாம் வேணாம் விட்டுருவோம். 18 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அம்மா ஏதோ ஒரு பண்ணிருக்கிறாங்க, பிசாசு பாதிக்கப்பட்டு இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனா அவங்க ஐயோ பிசாசு என்ன பிடிச்சிட்டானே, அதனால ஆண்டவரை விட்டுருவேன், என் உடம்பெல்லாம் வலியா இருக்கு, நான் கொஞ்சம் கூட நிமிர முடியல, ஆண்டவர் வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்லி வீட்டிலேயே உட்கார்ந்தாராம. பிசாசு என்ன பாதிப்புள்ளாக்கினாலும் பரவாயில்ல, நான் சபைக்கு போவேன், ஆண்டவருடைய பிரசங்கத்தை கேட்பேன், ஆண்டவர் பிரசங்கத்தை கேட்க போறாங்க, கர்த்தரோட விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா. முதலாவது அவங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய ரீதியில் ஒரு விடுதலை வந்தது. அந்த ஆவிக்குரிய வீதியில நமக்கு விடுதலை. ஆண்டோட வசனம் நம்மள தவறான சடங்காச்சாரங்கள்ல இருந்து விடுதலை வரணும். என் வாழ்க்கையில நான் வந்து பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவன், ரொம்ப புதிய இடத்துல இருந்து பழைய இடம் வரைக்கும் முட்டி போட்டு போயிருக்கிறேன். நிறைய மத சடங்குகள் தான் பண்ணுவேன், வாழ்க்கையில் அப்படிதான் இருந்தது. ஆனா நான் ஆண்டவரோட வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவரோட தயவாய் விடுதலை ஆக்கினா கர்த்தரை ஊழியக்காரனா கர்த்தரை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரோட வசனம் நம்மள தவறான மூட நம்பிக்கைகள் இருந்து வெளில கொண்டு வரும். தவறான நம்பிக்கை, தவறான மத சடங்கு இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஆனா கர்த்தர் அவைகள் எல்லாம் நம்மள விடுதலையாக்கும். ஆண்டோட வசனத்துக்கு அந்த வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானகனை பத்தி இயேசுப்பா ஞானஸ்நானம் கொடுத்த யோவான் ஸ்நானகன், அவர் எந்த அற்புதமும் செய்யல. அவர் யாரும் செத்து போனவங்க உங்களுடைய எழுப்புல, கண்ணு தெரியாதவங்களை சுகமாக்கல, நடக்க முடியாத நடக்க வைக்கல, எதுவுமே நடக்கல. ஆனா லட்சக்கணக்கான மக்கள் அவர்கிட்ட வந்து அவர் பிரசங்கத்தை கேட்டு அவர்கிட்ட ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டாங்க. காரணம் என்ன? அவர் பண்ணின பிரசங்கம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், மனதிரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். வெறும் பிரசங்கம் தான் பண்ணார், போய் அற்புதம் பண்ண, நடக்க முடியாது நடக்க வச்சுட்டா ஒரு 1000 பேர் வந்திருப்பாங்க, ஆண்டவர் எழுந்திருப்பாங்க, ரைட்டு. ஆனா இவர் வெறும் பிரசங்கம் தான் பண்றாரு.
லட்சக்கணக்கான மக்கள் வந்து மனம் திரும்பி ஆண்டவர் ஏத்துக்கிறாங்க. அதுவும் யார் ஏத்துக்கிட்டோம்னா பரம்பரை கர்த்தரை தெய்வம் வணங்குறவங்க. இன்னைக்கு பாருங்க, நம்மலாம் இன்னைக்கு வந்து ஒரு இஸ்லாமிய சகோதரர் கூட இயேசுவை ஏத்துப்பாங்க, இந்துக்கள் கூட ஆண்டவர் ஏத்துப்பாங்க. ஆனா இந்த பழைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க பாரு, சொன்னா நீங்களாம் நேற்று பேஞ்ச மழையில முளைச்ச காளான், நாங்கெல்லாம் ஆதியில இருந்து இருக்கிறோம், நீ வந்து சொல்றியா எங்க ஃபாதருக்கு தெரியாதுதா, அவர் எத்தனை வருஷம் படிச்சுட்டு வர்றாரு, நீ 2 வருஷம் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு நீ சொல்றதுல நாங்க கேட்கணுமா? இல்ல, மத்தவங்க கூட மனம் திரும்பிடுவாங்க. ஆனா இந்த பழைய கிறிஸ்தவங்க மனம் திரும்புறது ரொம்ப கஷ்டம். ஆனா பைபிள் சொல்ற நம்ம யோவான் பிரசங்கம் பண்ணினார், பழைய கிறிஸ்தவனை மனம் திரும்பி ஞானசாரம் எடுக்க வந்துட்டான். ஹல்லேலூயா. அப்போ காரணம் ஆண்டவருடைய வல்லமை உள்ள வார்த்தை, ஆண்டவருடைய வசனம், நம்முடைய மத சடங்குகள் விடுதலை. அதுக்காக தான் பைபிள் படிக்கணும். இப்ப பைபிள் படிச்சா நம்ம மூட பழக்க வழக்கத்துல இருந்து விடுதலை. நம்மளுக்கு பயம் வரும், ஐயோ நான் இவ்வளவு நாள் இதெல்லாம் பண்ணிட்டேனே, இவ்வளவு வேண்டிட்டேனே, இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் விட்டு வந்தா என்ன ஆயிடுமோ, ஏதாயிடுமோ. இல்ல, நம்ம மனுஷங்க தானே. ஆனா ஆண்டவருடைய வசனத்தை படிக்கும் போது ஆண்டவர் நமக்கு தேவையான கிருபை தருவார், நம்மை பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. 2வது, இந்த அம்மாவுக்கு வியாதியிலிருந்து விடுதலை வந்தது. வசனம் வெறும் அவங்களுக்கு ஆத்ம விடுதலை மட்டும் கொடுக்கல, 2வது என்ன நடந்துச்சு, சுகம் வந்தது. 107வது சங்கீதம் 20வது வசனம். பிரிண்ட்ல எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? பிரிண்ட்ல இருக்குது, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? ஹல்லேலூயா. சங்கீதம் 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. வசனத்துக்கு வல்லமை. வசனம் நமக்கு சுகப்படுத்தும். வசனம் நம்ம வியாதிகள் பலவீனங்களை மாற்றும். மதுரையில சில வருஷத்துக்கு முன்னாடி, அப்பெல்லாம் பட்டன் போன் தான் இருந்தது அந்த வந்த காலம், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு அம்மா படுத்த படுக்கை, ஒரு மனைவி படுத்த படுக்கையா இருந்தாங்க. கணவர் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கூட்டு போனார், எவ்வளோ இடங்கள்ல என்னமோ பண்ணார், ஒன்றும் சரியாகல. ஒரு நாள் அந்த அம்மாவை நல்லா சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு படுத்த படுக்கையா இருக்கிற மனைவிய பக்கத்து வீட்டுல இருக்கிற அக்கா கிட்ட கொஞ்சம் மனைவியை பார்த்துங்க, நான் சர்ச்சைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு அவர் பிரசங்கம் அங்க ஆண்டோட ஆலயத்துல வசனத்தை தியானிக்கும் போது போன் பண்ணி அந்த போன் மூலமாவே ஆண்டோட வசனத்தை கேட்க வச்சார். இன்னைக்கு இருக்கிற மாதிரி தான் நம்ம வீட்டுல யூடியூப்லாம் லைவ்ல போட்டிருக்கலாம். ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த போன்லயே கேட்க வச்சார். அந்த போன்ல பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கும் போது கர்த்தர் நம்ம சுகமாக்கி இவர் மறுபடியும் வீட்டுக்கு போகும்போது கர்த்தர் நம்ம நல்லா குடிச்சு உட்கார்ந்து நல்ல ஆசீர்வாதமா. காரணம் கர்த்தருடைய வசனத்துடைய வல்லமை. நீங்களும் நானும் வசனத்தை வாசிக்கும் கர்த்தருடைய பலவீனங்களை மாற்றுவா, நம்முடைய பிள்ளைகளுடைய பலவீனங்களை மாற்றுவா. காரணம் அது தேவாதேவனுடைய வார்த்தை, அந்த வல்லமை இருக்கு, அந்த ஆவி இருக்கு. பைபிள் சொல்றது வேத வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கு. வசனத்தை வாசிக்கும் போது வசனத்துக்கு ஆண்டவர் அந்த வல்லமை வச்சிருக்கிற, அந்த வியாதிகள் எல்லாம் சுகமாக்குகிற வல்லமையை வச்சிருக்கிறார். 100க்கு அதிபதி ஒருத்தன் தான் வேலைக்காரன் வியாதியா இருக்கும் போது ஏசப்பாடம் சொல்ற, ஆண்டவரே அவன் வேலைக்காரன் வியாதியா இருக்கிறான் அப்படின்னு. ஏசப்பா பாருங்க எவ்வளவு நல்லவர். உடனே அவன் வீட்டுக்கு போறார். உடனே நான் வீட்டுக்கு வரப்பா. உடனே சொன்ன உடனே ஆண்டவர் எவ்வளவு அந்த குடும்பத்தை வீட்டெல்லாம் விரும்புகிறார், குடும்பத்தை விரும்பு. உடனே வீட்டுக்கு போறார். அவர் பாதி தூரம் வரும்போது சொல்ற, ஐயா உங்க கால் அடி படுறதுக்கு என் வீடு தகுதி இல்லை ஐயா, நீங்க இங்க இருந்தே ஒரு வார்த்தை சொல்லுங்க. காரணம் நான் 100க்கு அதிபதி, பெரிய ஓனர். நான் ஒருத்தங்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா அதை போய் பண்ணுனா பண்றாங்க, வானா வரான், போனா போறான். என் வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்குன்னா, நீ இந்த அண்ட சராசரத்தை படைத்த தேவாதி தேவன், நீங்க இங்க இருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவங்க வார்த்தை வந்து அவனை சுகமாக்கும் சொல்லி. அதே போல அவன் விசுவாச அங்கீகரித்து அங்க இருந்து ஒரு வார்த்தை சொன்னார், அந்த வியாதி அந்த வேலைக்காரன் சொஸ்தமானான். ஹல்லேலூயா. காரணம் அவன் வார்த்தையோட வல்லமை, வசனத்துக்கு ஆண்டவர் வல்லமை கொடுத்திருக்கிறார். எனவேதான் நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் பலவீனங்கள் எல்லாம் மாற்றி நம்மை ஆசீர்வதித்து அவர் நடத்த அவர் வல்லமை உடையவர். எனவே நீங்களும் நானும் அவர் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்னா கர்த்தர் நம்முடைய மத சடங்கு விடுதலையாக்குவார், நம்முடைய ஆத்மாவிலிருந்து சுக